நேட்டோனா என்ன? நேட்டோவோட ஹிஸ்ட்ரி என்ன? என்ன பர்ப்பஸ்க்காக நேட்டோ ஸ்டார்ட் பண்ணாங்க? எந்தெந்த கண்ட்ரீஸ் நேட்டோவில் இருக்காங்க? இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நேட்டோவோட ஃபுல் ஃபார்ம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது ஒரு மிலிட்ரி அலைன்ஸ், அதாவது நார்த் அட்லாண்டிக் ஏரியாவில் இருக்கிற பல நாடுகள் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு ஒரு கூட்டு பாதுகாப்பு அமைப்பு உருவாக்குனாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நேட்டோ மெம்பர் கண்ட்ரி மேலே யாராவது அட்டாக் பண்ணுனா அது எல்லா நேட்டோ கண்ட்ரிஸ் மேலேயும் அட்டாக் பண்ணது மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் தான் கலெக்டிவ் டிஃபென்ஸ். அதோட முக்கிய ரூல் ஆர்டிக்கிள் 5ன்னு சொல்கிறோம். இப்போ நேட்டோ எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்கணுன்னா நம்ம முதல்ல சோவியத் யூனியன் பற்றி தெரிஞ்சுக்கணும். சோவியத் யூனியன் 1922 ஸ்டார்ட் ஆன ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. இதில் ரஷ்யா, உக்ரைன் மாதிரி ஒரு 15 கண்ட்ரிஸ் இருந்துச்சு. இந்த எல்லா நாடுகளும் மஸ்கோவில் இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் நடந்துச்சு. கம்யூனிஸ்ட் சிஸ்டம்னா கவர்மெண்ட் தான் லேண்டு, இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரொம்ப கம்மி இருக்கும். சோவியத் யூனியன் அப்போ வேர்ல்டில் ஒரு சூப்பர் பவராக இருந்துச்சு. அதே டைமில் யுனைடெட் ஸ்டேட்ஸும் இன்னொரு சூப்பர் பவர். இந்த ரெண்டு பேருக்கும் நடந்தது தான் கோல்டு வார். இது ஒரு டைரக்ட் வார் இல்லை, ஆனால் ரெண்டு பேருக்கும் யார் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ண காம்படிஷன் நடந்தது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் பில்ட் பண்ணுறது, ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு ஆகணும்னு நினைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வேறு நாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு பலவிதமான காம்படிஷன் நடந்துச்சு. 1945 வேர்ல்டு வார் 2 முடிஞ்சது. யூரோப் ரொம்ப வீக்கான சுச்சுவேஷனில் இருந்தது. அதுக்கப்புறம் 1948 நடந்த பெர்லின் பிளாக்கேட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. சோவியத் யூனியன் வெஸ்டர்ன் பெர்லினுக்கு ஃபுட் சப்ளை பண்ணுறதை பிளாக் பண்ணுச்சு. இதை ஓவர் கம் பண்ண யூஎஸ் மற்றும் அலைஸ் ஏர்லிஃப்ட் மூலமாக ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இன்சிடெண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. சோவியத் யூனியன் எக்ஸ்பேண்ட் ஆகுமோ அப்படின்னு. இந்த பேக்ரவுண்டில் தான் 1949 நேட்டோ உருவாச்சு. முதல்ல 12 கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த அலைன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. மெயின் கோல் சிம்பிள்: சோவியத் யூனியன் அட்டாக் பண்ணின எல்லாரும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணுவோன்னு ஒரு உறுதி. நேட்டோவில் முக்கியமான ரூல் ஆர்டிக்கிள் 5, அதாவது 1 அட்டாக் இஸ் ஈக்குவல் டு அட்டாக் ஆன் ஆல். இந்த ரூல் ரியலாக யூஸ் பண்ணது 2001 நடந்த செப்டம்பர் 11 அட்டாக்ஸ்க்கு அப்புறம் தான். அப்போது யூஎஸ் மேலே டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது. அதுக்கப்புறம் நேட்டோ மெம்பர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் 1991 டிசொல்யூஷன் ஆஃப் த சோவியத் யூனியன் நடந்து சோவியத் யூனியன் பிரேக் ஆயிடுச்சு. கோல்டு வாரும் முடிஞ்சுது. ஆனால் நேட்டோ க்ளோஸ் ஆகலை. அதுக்கு பதிலாக நேட்டோ இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு. புது நாடுகள் ஜாயின் பண்ணாங்க. பீஸ் மிஷன்ஸ், டெரரிசம் அட்டாக்கு, சைபர் செக்யூரிட்டி மாதிரி பல ரோல்ஸில் இன்வால்வ் ஆகுது. இப்போ நேட்டோவில் 30+ கண்ட்ரிஸ் இருக்காங்க. அதில் யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, கனடா மாதிரி முக்கிய நாடுகளும், ரீசெண்டாக ஃபின்லாண்ட், ஸ்வீடன் மாதிரி புது மெம்பர்ஸும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேட்டோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அது ப்ரூசல்ஸில் இருக்குது, பெல்ஜியம். இதுதான் நேட்டோவோட மெயின் டிசிஷன் எடுக்கிற இடம். இங்கே தான் மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் மீட் பண்ணிவிட்டு முக்கிய மிலிட்ரி மற்றும் பொலிட்டிக்கல் டிசிஷனை எடுப்பாங்க. இப்போ நேட்டோவுக்கு ஃபண்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நேட்டோவுக்கு ஒரு சிங்கிள் கண்ட்ரி ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஷேர்டு சிஸ்டம். மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் தங்களோட எக்கனாமிக் சைஸை பேஸ் பண்ணிவிட்டு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. இப்போ ரீசண்டாக எல்லோரும் கேட்குற முக்கிய கொஸ்டின், ரஷ்யா ஏன் உக்ரைன் மேலே வார் ஸ்டார்ட் பண்ணுது? இதுக்கு பல ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமானது, ரஷ்யாவுக்கு நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப பெரிய பயம். உக்ரைன் நேட்டோ ஜாயின் பண்ணினா நேட்டோ மிலிட்ரி ஃபோர்ஸ் டைரெக்டாக ரஷ்யா பார்டர் கிட்ட வரும்னு ரஷ்யா நினச்சிது. இது அவங்க ஒரு டைரக்ட் செக்யூரிட்டி த்ரெட்டாக பார்த்தாங்க. அதோட கூட உக்ரைன் கிராஜுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட க்ளோஸ் ஆகுது. யூரோப்போட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதுவும் ரஷ்யாவுக்கு பிடிக்கல. 2014 உக்ரைனில் நடந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட். ப்ரோ ரஷ்யா கவர்மெண்ட் போய் ப்ரோ வெஸ்ட் கவர்மெண்ட் வந்தது. இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைனோட ஒரு முக்கியமான ரீஜனாக இருக்கிற கிரிமியாவை மிலிட்ரி யூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எடுத்துச்சு ரஷ்யா. இதுதான் அனெக்சேஷன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் உக்ரைனில் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுற குரூப்ஸும் உக்ரைன் ஆர்மிக்கும் இடையில் கண்டினியூஸ் கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டே இருந்தது.
இந்த டென்ஷன் எல்லாம் பில்ட் ஆகி வந்து 2022ல் ரஷ்யா ஒரு பெரிய டிசிஷன் எடுத்து உக்ரைன் மேலே ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. இன்வேஷன்னா என்னென்னா, ஒரு நாடு இன்னொரு நாடோட பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணிட்டு ஆர்மி, டேங்க்ஸ், மிசைல் யூஸ் பண்ணிட்டு டைரெக்டாக உள்ளே போய் அட்டாக் பண்ணுறது. ரஷ்யா மல்டிபிள் டைரெக்ஷனில் நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்துலேருந்து உக்ரைனுக்குள்ளே என்ட்ரு பண்ணிவிட்டு மிலிட்ரி ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. ரஷ்யா சொல்கிறது இது அவங்க செக்யூரிட்டிக்காகவும் நேட்டோ எக்ஸ்பேன்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் உக்ரைனில் இருக்க ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும். ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இதை ஒரு அன்ஜஸ்டிஃபைடு அக்ரஸிவ் இன்வேஷன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இப்போது இன்னொரு முக்கியமான டவுட், ஈரான் வாரில் நேட்டோ ஏன் யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணலை? யூஎஸ் வந்து நேட்டோவோட மெம்பர் தானே. இதுக்கு ரீசன் என்னென்னா, நேட்டோவோட ஆர்டிக்கல் 5 அப்ளை ஆகணும். மெம்பர் கண்ட்ரி மேலே டைரக்ட் அட்டாக் நடக்கணும். ஈரான் கேஸில் யூஎஸ் மேலே டைரக்ட் அட்டாக் இல்லை. அதனால நேட்டோ ஆட்டோமேட்டிக்காக இன்வால்வ் ஆகாது. இது நேட்டோ அஃபிஷியல் வாரும் இல்லை. அதனால எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஜாயின் பண்ணலை. யூரோப் கண்ட்ரீஸ் கூட இந்த கான்ஃப்ளிக்டில் இன்வால்வ் ஆகணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. எக்கனாமி, ஆயில் இம்பேக்ட் மாதிரி காரணங்கள்னால அவங்க கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அதோட கூட நேட்டோ கண்ட்ரீஸ் ஆல்ரெடி உக்ரைன் வாரில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய வாரில் போகிறதுக்கு ரிஸ்க்காக நினைக்கிறாங்க. இதெல்லாம் விட முக்கியமானது, இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசானா ரஷ்யா, சைனா மாதிரி பெரிய நாடுகள் இன்வால்வ் ஆகலான்னு. அது ஒரு குளோபல் டென்ஷனாக இருக்கும். அதனால் நேட்டோ கேர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, நேட்டோ எல்லா சுச்சுவேஷன்லேயும் சப்போர்ட் பண்ணணும் இல்லை. ரூல்ஸு, சுச்சுவேஷன் மற்றும் கண்ட்ரீஸோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் டெசிஷன் எடுக்கப்படும். இப்போ உங்களுக்கு நேட்டோ, அதனோட ஹிஸ்ட்ரி, பர்பஸ், ஃபண்டிங், ஹெட் குவார்ட்டர்ஸ், உக்ரைன் வார், ஈரான் இஷ்யூ எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.